இப்போ சங் பரிவார்கள் உள்ள புகுந்து பஞ்சாயத்து பண்ணுறாங்க. இந்த இடத்துல தான் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இது குடும்ப பிரச்சனை அல்லது உட்கட்சி பிரச்சனை அப்படின்னு அதை கடந்து போக நினைச்சாலும் கூட, கருத்து சொல்ல மறுத்தாலும் கூட, ஏதோ எனக்கு ஒரு உணர்வு பொறித்தட்டியது. என்னன்னா, யாரோ சொல்வதை கேட்பதை விட தந்தை சொல்லுவதை கேளுங்கள் அப்படின்னு நான் மருத்துவர் அன்புமணிக்கு ஒரு மெசேஜாக சொன்னேன். அவருக்கு அதில் ஒரு நெருடல், என்ன திடீர் பாசம் அப்படின்னு. அது பாசத்தின் அடிப்படையில் சொல்லப்பட்டது அப்படின்னு அவர் சொல்ல வரல. அதில் என்ன சொல்ல வர்றாருன்னா, திமுக கை பின்னால் இருக்குது அப்படின்னு அவர் சொல்ல வர்றாரு. யார்? அன்புமணி. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, பாஜக கை உள்ளே இருக்க விஷயம். இப்போ 2 பேருமே பேசுவதன் மூலமாக ஏதோ ஒரு தேர்ட் ஃபோர்ஸ் உள்ளே இருக்குது அப்படிங்கிறது மறுபடியும் நம்ம யூகம் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ ராமதாஸ் அவர்கள் பாஜகவோடு கூட்டணி வைத்ததில் எனக்கு உடன்பாடு இல்லை என்று சொல்லுகிற கருத்தை சில நாட்கள் கழித்து அன்புமணி மறுத்திருக்கிறார். இவர் சொல்லி தான் நான் பேசினேன், இவர் வேண்டான்னு சொல்லியிருந்தாருன்னா நான் பேசியிருக்க போகிறதில்ல, தந்தை சொல்லுக்கு கட்டுப்படக்கூடியவனாக தான் நான் இருக்கிறேன், இன்றைக்கும் நான் அப்படி தான் இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அதுக்கு இன்னும் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் எந்த பதிலையும் சொல்லலை.